முக்கிய செய்தி. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி என்ன புண்ணியம் என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருமாவளவன் கூறும் கருத்து சரியே, ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டு பேசி என்ன பயன் என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மது ஒழிப்பு மாநாடு குறித்து திருமாவுக்கு சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மீனவனை கைது செஞ்சு அவரும் நானும் ஒரு ரத்தங்கிறனால சொந்தங்களை தொடுறான், சிறைப்படுத்துறாங்கிற கோபம் இருக்கிற ஒருத்தன் ஏறி உட்காரும் போது அவனை தொற்ற சொல்லு, நீ அப்புறம் பாக்குறேன் ஒரு தடவை இவ்வளவு கஞ்சிட நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் ஏதோ சும்மா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடு, என் மீனவனை தொட்டா அப்புறம் பேசு. எதுக்கு பறிச்சது? அவர் சொல்றதே ஏற்கனவே வரல. காங்கிரஸ் பிஜேபி என் மண்ணுக்கு தேவை. இப்ப கேட்கிறாரு தம்பி, மீனவனை கைது செஞ்சு அவரும் நானும் ஒரு ரத்தங்கிறனால பிடிக்கிறோம். இதுல ஏன் பாரதிய ஜனதா நிலைப்பாடுன்னு இல்ல காங்கிரஸ் நிலைப்பாடு? உன் நாட்டு குடிமக்களை தினம் கைது பண்ணி உள்ள போடுறான். என் படகை வாங்கி போய் எடுத்து அரசுடைமையாக்கி ஏலம் போடுறான். நீ அவனுக்கு போர்க்கப்பலை பரிசு கொடுக்குறியே. என்னை நல்லா சிறைப்படுத்து, நல்லா சுட்டுக்கொள்ளுன்னு அவனுக்கு ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறியே. சொந்த நாட்டு மக்களை கொள்ற ராணுவத்துக்கு அவனை பயிற்சி கொடுப்பானா? அப்புறம் இதை கேட்க வேண்டிய கட்சிகள் ஆட்சி, அப்புறம் இதை கேட்க வேண்டிய கட்சிகள் ஆட்சிகள் நீங்க ரெண்டு பேர் தானே. எதுக்கு எனக்கு என் மொழிக்கு நிப்பியா? என் மொழிக்கு, என் நிலத்திற்கு, என் வளத்திற்கு, என் உரிமைக்கு, என் வீட்டு இளவுக்கு அந்தழுவியா? அப்புறம் என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாது. நீ என் வாக்கு கேட்டதுக்கு வெக்கம் இல்லாம வர்ற இந்த கட்சிகள் எதுக்கு? ஒரு காரணம், இதுக்காக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வேணும், இந்த ஒரு காரணத்துக்காக பிஜேபி வேணும். ஒரே ஒரு காரணம் சொல்லு, சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. யாருக்கு சுதந்திரம்? உங்க வீட்டுக்கு, அந்த நாட்டுக்கு. யாருக்கு சுதந்திரம்? இன்னைக்கு சுதந்திரம் அதானி அம்பானிக்கு பயன்படுதா? அடித்தட்டில் இருக்க ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு பயன்படுதா? யாருக்கு பயன்படுது? இப்ப இந்த அரசு நிர்வாகத்தை பாக்குறீங்க. 6500 காவலர்கள் வழிநடுக நிக்கிறாங்க. இந்த இடத்துல நின்று எங்களை ஒழுங்கு பண்ணி வணக்கம் செலுத்தி போக அனுமதிக்கிறது உங்களுக்கு எதுக்கு காவலர்கள் சொல்லுங்க நீங்க? இதேதான் இங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் இதுல நடந்தது, தாத்தா இமானுவேல் நடக்குது. நாங்க 4-5 கிலோமீட்டர் என்ன பாடுபட்டு வந்தோம். மக்கள்கிட்ட ஒழுங்குபடுத்தி வணங்கிட்டு போங்கன்னு சொல்றது தானே காவலர்கள். நடிச்சா அங்கே சாலையில் நின்று அப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு? இதுக்கு எதுக்கு 6000, 5000, 7000 காவலர்கள்? நீங்களும் வெயில நிக்கிறீங்க, நீங்களும் பஸ்ஸோடு நிற்கிறீங்க, நாங்களும் வெயில நின்று பஸ்ஸோடு நின்று வணக்கம் செலுத்தணும். இதை ஒழுங்கு பண்ணி தர தெரியாதா? இதுதான் நிர்வாகம். இவ்வளவுதான் உங்க நிர்வாகம். காவல் கண்காணிப்பாளர் கேட்டீங்களா? அந்த மாடியில் நின்று 3 பேர் கண்காணிக்கிறாங்களா? இதான் காவல் கண்காணிப்பு. அந்த கருத்தை நான் காவல்துறையை மதிக்கிறேன். ஆனா மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஒழுங்கான அந்த முறைப்படுத்தல் கிடையாது. அது எங்க அண்ணன் செல்வ பிறந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஏற்கிறேன். நீ கேட்டே இருந்தீங்கன்னா மத்தவங்க கும்பிடணும்ல, சொல்லு சட்டு.